ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு கப்பு ரவையை வச்சு சாஃப்டான ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு மாவரைக்காமல் ஈஸியாக இந்த ஸ்வீட்டான குழிப்பணியாரத்தை செய்யலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பணியாரம் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாஃப்டான குழிப்பணியாரம். ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க, ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியை செய்யலாம். வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு இந்த இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் பணியாரத்தை செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பணியாரம் செய்கிறதுக்காக 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ரவைக்கு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. உருண்டை வெல்லம் எடுத்திருக்கனால கல்மண் தூசி இருக்கும். வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். வறுத்தது வறுக்காதது எந்த ரவை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார் சின்னதாக இருக்கனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். பெரிய ஜாராக இருந்ததுன்னா ஒரே தடவையில் ரவையாக அரைச்சி எடுத்துடலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரவையை நைஸாக அரைக்க முடியாது. எந்தளவு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மீதம் இருக்க ரவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எவ்வளோதான் நம்ம நைஸாக அரைச்சாலும் குருணைகள் இருக்கும். இது கூட 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நாம் சேர்த்துருக்க 3/4 கப் அளவு வெள்ளை தண்ணி இந்த மாவு கரைக்கிறதுக்கு பத்தாது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி எடுத்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கங்க. 1 கப் அளவு ரவைக்கு 3/4 கப் அளவு வெல்லம் மீடியமான இனிப்பாக இருக்கும். இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்தா பணியாரம் இனிப்பாக இருக்கும். மாவரைச்சி கஷ்டப்படாமல் ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்குக்கு இந்த ரவை பணியாரத்தை சட்டுன்னு செய்யலாம். ரவையை அரைச்சி செய்கிறனால பணியாரம் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி பத்தாதனால கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா மாவை கலந்து விட்டுறணும். கெட்டியாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பணியாரம் ஊற்றுற பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து ஊற்றும் போது மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இது கூட கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்கும் போது ரவை பணியாரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவும் குண்டு குண்டாகவும் வரும். பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நெய் சேர்த்து தான் இந்த ஸ்வீட் பணியாரத்தை செய்கிறேன். பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு குழிலையும் மாவு எடுத்து ஊற்றிடலாம். மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு
மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பணியாரம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான சாஃப்டான ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்டான ரவை பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டண்ட்டான ரவை பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.